வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் தாக்கங்கள் எப்படி இருக்கும், இன்றைய நாளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று நேற்று காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருமாறுச்சு. இது மேலும் வலுப்பெற்று இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு. அதாவது இது நகரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இது நகரக்கூடும். அப்ப நம்மளுக்கு இலங்கை மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல, தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு அடுத்த இறுதி தினங்கள் 25, 26 தேதிகள்ல நமக்கு வட தமிழகத்துல அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தெற்கு ஆந்திர பகுதியிலும் யானம் பகுதியிலுமே மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவா 25ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்குமே பரவலா தமிழ்நாட்டுல வந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இன்றைய தினம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய தினம் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும்னு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதே போல காரைக்கால் பகுதியிலையுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எந்தெந்த இடத்துல மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழைக்கு விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வரைக்குமே நமக்கு, அதாவது விழுப்புரத்துல இருந்து ராமநாதபுரம் வரைக்குமே நம்மளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா இருக்கு.